மண்ணுக்கு அடியில தோராயமா அளவெடுத்து தோண்டப்பட்ட ஒரு குழியில உங்க பரிதாபமான வாழ்க்கை தொடங்குது. பரிதாபம் நான் சொன்னேன்? இல்ல. மத்தவங்களுக்கு வேணா காடு ஒரு போர்க்களமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. உங்க குடும்பத்துக்கே ஊர்வம்பு இழுக்கிறதுன்னா கைவந்த கலை. சாப்பிடறதுக்கு முன்னாடி சண்டை செய்யறது வழக்கம். உங்க தாய் டவுன்லோட் பண்ண நினைச்சது என்னவோ ப்ரொடெக்டர் படம் தான். ஆனா பாதியிலே வைஃபை கட்டான மாதிரி நீங்க வந்து பிறந்திருக்கீங்க. கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, கசக்கி போட்ட ஈரத்துணியாட்டம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு உடம்பு. ஆனா அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படுற மாதிரியே தெரியல. மிகச்சிறந்த வேட்டை மிருகமா பிறந்துட்டோங்கிற மெதப்புல படுத்திருக்க உங்களுக்கு வெளி உலகம் எவ்வளவு கொடூரமானதுன்னு இன்னும் தெரியல. ஆல்ரெடி உங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்ய பல விலங்குகள் தயாராகிட்டு இருக்கு. முக்கியமா சிங்கங்கள், கழுதை புலிகள், பாம்புகள், அப்புறம் குள்ள நரிகள்னால ஹனி பேஜர் குட்டிகளுக்கு ஆபத்து இருக்கு. அதனால அம்மா தான் வீட்ல இல்லையே ஆட்டம் போடலான்னு நினைக்காம அட்டைய சாத்திட்டு அமைதியா இருக்கு. நீங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ண தொடங்குறீங்க. மரங்கள் ரொம்பவே அமைதியா இருக்கு. கண்டிப்பா ஏதோ சரித்திட்டம் போடுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நடக்கும்போது வழிவிடாத பொருட்கள். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன். கண்ணுக்கே தெரியாம உங்களை பின்னாடி தொடக்கூடிய குளிர்ந்த காற்று, நகரக்கூடிய மேகங்கள், வானத்துல பறக்கக்கூடிய பறவைகள். பறக்கிறது சட்டவிரோதம் தானே, இதுங்களை அப்புறம் கவனிச்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே ஆச்சரியத்தோடையும் சந்தேகத்தோடையும் பார்த்து ரசிச்சபடி உங்க தாய் கூட சேர்ந்து நடக்க தொடங்குறீங்க. ரொம்ப நேரம் ஆகியும் சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கல. சாப்பிட ஏதாச்சும் வாங்கி தருமா, இல்ல இப்படியே சுத்தி காமிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருமான்னு தெரியலையே. அது வேணா ஆயி. உங்க தாய் உங்களுக்கு அடிப்படை ஹனி பேஜர் சம்பிரதாயங்களை கற்றுக் கொடுக்குது. ஒரு ஹனி பேஜரா வாழ்றதுக்கு முக்கியமான 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். முதல்ல மூஞ்சியை எப்பவும் கோபமா வச்சுக்கணும். 2வது யார பார்த்தாலும் சண்டைக்கு போகணும், யானைகளை தவிர. அப்படிதான் ஒரு தடவை உங்க சித்தப்பா இருப்ப என் கிசா குமாரு ஒத்த யானை கிட்ட சண்டைக்கு போனா. அது ஓங்கி விசில குடல் பிதுங்கி முதல் நாள் சாப்பிட்ட முள்ள மன்றி, கருங்குரங்கு, வெள்ளை எலி வரைக்கும் பச்சையா வெளியே வந்துருச்சு பின்னாடி வழியா. சரியா தூரத்துல 2 பெண் சிங்கங்கள் உங்களை நோக்கி வர்றத பாக்குறீங்க. நீங்க குட்டியா இருக்கிறதால கண்டிப்பா அது உங்களை கொல்ல வாய்ப்பு இருக்கு. உங்களை காப்பாத்தணும்னா சிங்கங்களை திசை திருப்பணும்னு புரிஞ்சுக்கிட்ட உங்க தாய் அதுங்க கூட சண்டைக்கு போகுது. சிங்கங்கள் உங்க தாயை தாக்க தொடங்குது. பொதுவா சிங்கங்கள் அசையக்கூடிய அனைத்தையுமே உணவாத்தான் பார்க்கும். ஆனா ஹனி பேஜர்ஸ் அறிஞ்சு குழம்பு வைக்கலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுங்க தோல் 6 மில்லிமீட்டர் வரைக்கும் தடிமனா இருக்கிறதால சிங்கங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கடிச்சாலும் பெரிய அளவு காயம் ஏற்படாது. அதோட ஹனி பேஜர்ஸ் தசைப்பகுதி எலாஸ்டிக்கா இருக்கிற இது நெகிழி வளைவு. நான் பயணம் போறேன், வெறியாக்கி விட்டுறாத, புரியுதா? ரசாயனம் மீள்தன்மை. ஹனி பேஜர்ஸ் தசைப்பகுதி மீள்தன்மை உடையதா இருக்கிறதால எளிமையா உடலை வளைத்து திருப்பி கடிக்க முடியும். இதனாலேயே பெரும்பாலான விலங்குகள் ஹனி பேஜர்ஸ் கூட சண்டை போடுறத விரும்புறதில்ல. சண்டை ரொம்ப கொடூரமா நடக்குது. நீங்க கொழா சண்டைய வேடிக்கை பாக்குற குட்டி குஞ்சானாட்டம் மரத்துக்கு பின்னாடி. உங்க தாய் இவ்வளவு பெரிய கோபக்காரின்னு தெரியாம போச்சே. வழக்கம் போல நீங்க வேட்டைக்கு போயிருந்த சமயம் உங்க கண்ணுல பிளாக் மாம்பா என்று சொல்லப்படக்கூடிய கருநாக பாம்பு தென்படுது. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அதிக விஷத்தன்மை கொண்ட இந்த வகை பாம்புகள் ரொம்பவே ஆபத்தானது. அதோட அதிவேகமா தாக்குறதுலயும் பெயர் போனது. இதங்களோட விஷம் பெரிய விலங்குகளை கூட சில நிமிடங்களிலேயே கொல்லக்கூடியது. ஆனா ஹனி பேஜர்ஸ் உடல் இயற்கையாவே விஷமுறிவு தன்மையோட இருக்கிறதாலையும் துளைக்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான ரோமங்கள் இருக்கிறதாலையும் பாம்புகள் கடிச்சா, அதாவது என்னன்னா இப்ப இந்த பாம்புக்கு கெட்ட நேரம். போடு தாறுமாறு தக்காளி சோறு. 3வது என்னன்னா தேன் சாப்பிடணும். ஏண்டா ஹனி பேஜர்னு பேர் வச்சா ஹனிதான் சாப்பிடணுமா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. என்ன பண்றது, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணுமே. ஹனி கைடுங்கிற ஒரு வகை பறவை தேன் கூட இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். ஹனி பேஜர்ஸ் அந்த பறவையை பின்தொடர்ந்து போய் தேன் கூட்ட களைச்சி விட்டு தேனை சாப்பிட தொடங்கும். இவரு தேன் சாப்பிடுவாரா, அவரு கூட்டுல இருக்கிற புழுவை சாப்பிடுவாரா. இப்படி ஒண்ணு சேர்ந்து டீம் ஒர்க் பண்றதுனால இவருக்கு ஹனி பேஜர்னு பேரா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க, உண்மைதான். வரலாற்றுல ஒரு சில பேர் மட்டுமே இந்த சம்பவத்தை பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா இன்னொரு மேட்டர் சொல்லட்டுங்களா, நீங்க ஒரு பேஜரே கிடையாது. ஹனி பேஜர்ஸ் உண்மையிலேயே பேஜர் இனத்தை சேர்ந்தது கிடையாது. பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருக்கிறதால பேஜர்ங்கிற பேர்ல அழைக்கப்படுது. பேட்ஜர்னு பேர் வச்சதே தப்பு. இந்த லட்சணத்துல ஹனின்னு ஒரு அடமொழி வேற. பிறப்பிலிருந்து பேர் வச்சது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட ஐடியா பசிக்கல் இருக்கும் போல. இப்படி உங்க வாழ்க்கையோட அனைத்து பாசிபிலிட்டிஸ்களையும் யோசிச்சு மண்டை குழம்பி போயிருக்க உங்களை இன்னும் குழப்புற மாதிரி உங்க தாய் ஒரு வேலையை பாக்குது.
மரத்துக்கடியில நின்னே பலமா யோசிச்ச உங்க தாய் மடமடன்னு மரத்துல ஏற ஆரம்பிக்குது. அம்மா திரும்பி வருமா இல்ல அங்கிட்டு மேல ஏதாச்சும் ஊர் இருக்கான்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு புரியாம குழம்பி போய் இருக்கிற நீங்க மரத்துல ஏறலாம்னு முடிவு பண்றீங்க. மெதுவா கிட்ட நெருங்கி போய் மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு மேல பாக்குறீங்க. உங்க கண்ணுல ரொம்பவே பழக்கமான ஒரு உருவம் தென்படுது. பயப்படாதீங்க, அது உங்க தாய்தான். குருவி முட்டைய ஆட்டைய போட்டு வந்திருக்காப்ல. வீரமான பரம்பரையில பிறந்துட்டு இப்படி திருடி திங்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு உங்க உள் மனசு சொல்லும். ஆனா 3 இன்ச்சு கீழே இருக்க வயிறு மூடிட்டு சாப்பிடுங்க சார்னு சொல்லுதே. சில மாதங்கள் தினமும் காலையில எழுந்திருச்சு தாய் கூட சேர்ந்து வேட்டைக்கு போறீங்க. வழியில பாக்குறவன் எல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறது, அதாவது அடி வாங்குறது. குழி பறிச்சு எலியை பிடிக்கிறது, தவளைகள் முதலை குட்டிகள் அப்புறம் தேள்களை வேட்டையாடுறது, குருவி முட்டை ஆட்டைய போடுறது, தேன் கூட்டுல திருடி திங்கிறதுன்னு வாழ்க்கையோட பல நல்ல பழக்க வழக்கங்களை உங்க தாய்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு 1 வயசு ஆகுது. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹனி பேஜர்ஸ்கள் ஒரு நாளைக்கு 25 - 30 கிலோமீட்டர் வரைக்கும் காட்டுல உணவு தேடி பயணிக்கும். உருவத்துல தன்னை விட சின்னதா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வேட்டையாடும். உங்க தாய் ஒரு தேன் கூட்டை கண்டுபிடிச்சு தேனீக்களை விரட்ட தொடங்குது. நீங்களும் வேகமா மேல ஏறி தேனை சாப்பிட தொடங்குறீங்க. சுவை ரொம்பவே அருமையா இருக்கு. இதுக்காகவே ஹனி பேஜரா பிறக்கலாம் போலயே. மிரண்டு போன தேனீக்கள் உங்களுக்கு கடுமையா தாக்க தொடங்குது. அடே